வாழ்க்கையில முருகர் வந்துட்டா நீங்க எப்படி உணரணும் அப்படின்னா, எப்படி உணர்வீங்கன்னா, எவ்வளவுக்கெவ்வளவு நீங்க முருகரை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களோ அவ்வளவுக்கெவ்வளவு டமா சேவலை மட்டுமே வச்சு வழிபடுறாங்க, சேவர் கொடியை வச்சு வழிபடுறாங்க. இன்னொரு ஊர்ல வேல் வழிபாடு இருந்திருக்கு. இப்ப அடுத்த ஒரு சந்தேகம் உங்க மனசுல வந்திருக்கலாம், அப்ப நாங்களாம் சிக்கன் சாப்பிடக்கூடாதா? அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க வடப்பள்ளி கோயில் கும்பிடுன்னு சொல்லிட்டு, வடப்பள்ளி முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சுமாரா தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல பிரச்சனை வந்து விதமான ரியாக்ஷன் காட்டும். பக்தி வந்து தாய்ப்பால் மாதிரி, அது வந்து டக்குன்னு எல்லாராலையும் யார் யாருக்கு எப்பப்போ முருக பக்தி வரணும்னு விதி இருக்கோ அப்பதான் வரும். எல்லாராலையும் டென்ஷன் வந்திருக்காது. என்னைக்காவது முருகனுக்காக ஒரு அற்புதமான ஒரு மாலை, இல்ல முருகனுக்காக ஒரு நெய்வேத்தியம், இல்ல முருகனுக்காக ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போறப்போ பாத்தீங்கன்னா, ஏன் வந்து முருகருக்கு வந்து வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லி பாத்திருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? எப்பயுமே வந்து அதுல கடகலக்னம்